அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். செங்கோட்டையின் தாவேக்காவில் இணைந்திருக்கிறார். முக்கிய பொறுப்புகள் இனி அடுத்த அரசியல் நிகழ்வு அது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படி ஒரு சூழலோ ஒரு மாற்றத்தையோ நம்ம வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எதிர்பார்க்கலாம்? அதாவது செங்கோட்டையன் எம்ஜிஆர் தொண்டர், கோவை செழியன் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தில் பெரிய தலைவராக இருந்தவர். அவர் எம்ஜிஆர் இருக்கும் போது எம்ஜிஆருக்காக மக்களை திரட்டி எம்ஜிஆருக்கு உறுதுணையா நின்றவர். அவர் இன்னைக்கு விஜய் கூட சேர்றது விஜய்க்கு பெரிய பிளஸ் தான். ஏற்கனவே கேப்டன் விஜயகாந்த் கூட எம்ஜிஆர் தொண்டர்கள் எல்லாம் பலரும் சேர்ந்தார்கள் என்றால் அவர்கள் ஜெயலலிதா அம்மையாரால் புறக்கணிக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு பண்டூர் ராமச்சந்திரன் போன்றவர்கள் எல்லாம் பாமகவிற்கு சென்று பல கட்சிகள் பல அமைப்புகளை தொடங்கி அதன் பின்பு கேப்டன் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிப்பது அவருடன் இணைந்தார்கள். ஆனால் இன்று சிட்டிங் ஏடிஎம்கே எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு விஜய்கிடம் சேர்ந்திருக்கிறார் என்றால் எம்ஜிஆர் இமேஜை வைத்து எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்குமான ஒரு வார் கொங்கு மண்டலத்திலே பெரிய அளவு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 20 விழுக்காடு வாக்குகளும் தன்னை முன்னிறுத்தி பிரதமர் வேட்பாளர் இல்லாமல் எடுத்த வாக்குகள் என்றுதான் அவர் உறுதிபட கூறுகிறார். அதில் எம்ஜிஆர் இமேஜும் ஜெயலலிதா இமேஜும் அங்கு எடப்பாடி இருட்டடிப்பு செய்கிறார் என்றுதான் செங்கோட்டையன் எடப்பாடியுடன் முரண்பட்டு இப்பொழுது தாவேக்காவில் சேர்ந்திருக்கிறார். எனவே செங்கோட்டையின் தொடர்புகளும் எம்ஜிஆர் இமேஜும் விஜய்க்கு எடப்பாடியை எதிர்கொள்வதற்கு கூடுதல் பலமாக அமையும் என்று கருதுகிறேன். அதை தவிர்த்து வேட்பாளர் நிறுத்த முடியாமல் 39 தொகுதிக்கு வேட்பாளர் இல்லாமல் வெறும் கட்சியை மட்டும் அறிவித்திட்டு இருந்த விஜய் மூலமாக அதிமுக அதிருப்தியாளர்கள் தமிழகம் முழுவதும் வேட்பாளர்களாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் விஜய்க்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே செங்கோட்டையன் இணைந்தது அவரை பொறுத்தவரையில் எடப்பாடியை பலகீனப்படுத்த வேண்டும் என்ற நெகட்டிவ் மைண்டில் விஜயுடன் இணைந்திருப்பது விஜய்க்கு பிளஸ். செங்கோட்டையனுக்கு என்ன லாபம் என்பதை பொறுத்திருந்தா பார்க்க வேண்டும். வேறு யாருக்கும் கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை செங்கோட்டையன் கொடுத்திருக்கிறார். மேலும் காங்கிரஸ் திமுக தான் கதி, திமுக ஸ்டாலின் தருவது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் என்று திமுக கூட்டணியை உறுதிப்படுத்த நிலையில் காங்கிரஸ் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜயை புறக்கணித்த நிலைமையில் அதை திசை திருப்பதற்கும் செங்கோட்டையனுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுப்பது விஜய்க்கு அந்த காங்கிரஸ் இவரை உதாசீனப்படுத்தியதற்கான ஒரு தாக்குதல் இருந்து தப்பிப்பதற்கும் செங்கோட்டையன் இணைப்பு விஜய்க்கு பலனளிக்கிறது என்றே கருதுகிறேன்.